இதோட இனச்சேர்க்கையோட முறையை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீருக்குள்ள இருக்குன்றதுனால மேபி டிஃபிகல்ட்டா இருக்கலாம். இது எப்படி ப்ரோ இருக்கும்? இது எப்படி இருக்கும்னா, இப்ப இதனுடைய குளம் இருக்குல்ல, குளத்துல இங்க ஒரு நெட் இருக்கு, இங்கதான் ஆண் வாழுது, இந்த இடத்துல பெண் வாழுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப இதுக்கு நடுவுல ஒரு சுரங்க பாதை மாதிரி இது வளைய வச்சே பின்னும். சுரங்க பாதை மாதிரி உருவாக்கிட்டு அந்த சுரங்க பாதைக்குள்ள தண்ணி புகுற முடியாது, அது மாதிரி பண்ணிரும். அந்த ஏர் பபிள்ஸ் அதுக்குள்ளேயும் வச்சுட்டு ஒரு பாதை மாதிரி உருவாக்கிட்டு இந்த நெட்ல இருந்து அந்த நெட்டுக்கு போவோம். போனதுக்கு அப்புறம் அந்த பெண் சிலந்தி இருக்குல்ல, அது வம்பு பண்ணாது, இணை சேர ஒத்துக்கும். இணை சேர்ந்த பிறகு கொஞ்ச நேரம் கூட அந்த ஆண் சிலந்தி அந்த பெண் சிலந்தியினுடைய அந்த வலையிலே கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதனுடைய கூட்டுக்கு போயிடும். இப்ப பெண் சிலந்தி இதை வேட்டையாடி சாப்பிடாது. ஏன்னா சில பெண் சிலந்திகள் இணைச்சேர்க்கைக்கு அப்புறம் ஆண் சிலந்திகளை சாப்பிடும்ல, இது சாப்பிட முடியாது. ஏன்னா இதுல ஆண் சிலந்தி தான் பெருசு இருக்கிறதுலயே. ஸோ அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று என்னன்னா, இந்த ஆண் சிலந்தி இனச்சேர்க்கை பண்ணிட்டு போயிட்டாலும் அதனுடைய செல்கள் அழிய ஆரம்பிச்சு கொஞ்ச காலத்திலேயே அது இதுவும் அழிஞ்சிடும் அப்ப. ஆமா, ஆனா பெண் சிலந்தி தான் அதிகபட்சம் 2 வருஷம் வாழும். அது முட்டை போடவும் செய்யும். ஓகே, இப்ப முட்டை போடுறத சொல்லிட்டீங்க. ஒரு நேரத்துல எத்தனை முட்டை போடும்?